தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார், தீபாவளி தமாக்கா ஆஃபர் கொடுக்க போகிறேன். இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னு சொல்லி இந்த மாதிரி பேசுகிறாங்க. 7 லட்சம் கோடி ரூபாய் வந்து ஜிஎஸ்டி இன்புட் ஃப்ராட் மட்டும் நடந்திருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்ஸ் ப்ரோம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்துட்டு இந்த ஜிஎஸ்டி பற்றி தான். நம்ம பிஎம் வந்துட்டு August 15 அன்னைக்கு சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. தீபாவளி தமாக்கா ஆஃபர் கொடுக்க போகிறேன், ஜிஎஸ்டியில் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுதுன்ற மாதிரி வந்து சில அப்டேட் சொல்லியிருந்தாரு. ஸோ என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, என்ன சேஞ்சஸ் வரலாம் அப்படின்றது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? ஸோ ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் 2017 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ ஜிஎஸ்டினால் பல பிரச்சனைகள், பல நன்மைகள், பல எதிர்ப்புகள், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்சு 2017க்கு முன்னாடி டேக்ஸை பற்றி நம்ம இந்த அளவுக்கு பேசியிருப்போமா அப்படின்றது ஒரு சின்ன கேள்விக்குறி தான். என்றைக்கு இந்த ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ பல படங்களில் பல ஹீரோக்கள் இந்த மாதிரி நிறைய இதை பற்றி பேச ஆரம்பித்து மக்களுக்கு நிறைய தெரிஞ்சுது. இதில் சில நல்ல விஷயங்கள் மக்களுக்கு போனாலுமே பல தவறான புரிதலும் வந்து மக்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு. சம்டைம்ஸ் எனக்கு தோணும், இந்த படத்துலலாம் பார்க்கும்போது அவங்க ஜிஎஸ்டி பற்றியெல்லாம் பேசும்போது இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னு சொல்லி இந்த மாதிரி பேசுகிறாங்க, பேசிக்கே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்லும். சரி, அவங்க பேசுகிற இன்டென்ஷன் வந்து கரெக்டாக இருக்கலாம், ஆனால் பேசுகிற ஃபேக்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றது வந்து நமக்கு கொஷினபுளாக இருக்கும். சரி, மொத்தத்தில் இப்போ ஜிஎஸ்டியில் என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுறது வந்து 5% இருக்குது ஸ்லாபு, 12% இருக்குது, 18% இருக்குது, 28% இருக்குது. 28% ஹையஸ்ட் ஸ்லாபு. அது இல்லாமல் செஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது வந்து ப்ராடக்ட் வந்து மாறும். அதே மாதிரி சின் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சில பாவப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து சிகரெட்டு இந்த மாதிரி இதெல்லாம் விஷயத்துக்கு வந்து ஜிஎஸ்டி ப்ளஸ் செஸ்ஸு இந்த மாதிரிலாம் போட்டு அதிகமான டேக்ஸ் வந்து வசூலிக்கப்படும் ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரேட்டு குறைக்கிறோம். ஸோ 12% போட்டது எல்லாமே வந்து இப்போது 5%க்கு வந்துடும். 28%க்கு போட்டது எல்லாமே இப்போ 18% கீழே கொண்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதனால் பல பொருட்கள் வந்து ப்ரைஸ் வந்து குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி, டிவி, வீட்டில் வாங்குகிற ஆக்சசரிஸாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரேட்டு வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. பட் இதில் நிறைய வந்து அடிப்படை பிரச்சனைகளும் வந்து இந்த ஜிஎஸ்டியில் இருக்குது. அது வந்து சரி பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது தான் நம்மளோட ஒப்பீனியனும். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன சிறு குறு தொழில் பண்ணுற மக்கள் வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ண போனோம் அப்படின்னா அவங்க படுற பாடு இருக்குது இல்லைங்களா. இப்போல்லாம் நாங்கள் வந்து யாராவது ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாலே தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஆக்சுவலி எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ். கரெக்டாக நம்ம ப்ராசஸ் ஃபாலோ பண்ணோன்னா 2 நாளில் வந்து ஜிஎஸ்டி வரணும். ஆனால் அட்ரஸ் சரியில்லை, நீங்கள் பிஸ்னஸ் சரியாக பண்ணலை, பிஸ்னஸ் ரிஜிஸ்டர் பண்ணி 3 மாதம் ஆச்சு, இன்னும் எதுவுமே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல. இந்த மாதிரி பல பிரச்சனைகள்னால திரும்ப வந்து ஜிஎஸ்டி வந்து கேன்சல் பண்ணுறது. ஒரு சின்ன சிறுகுறு தொழில் பண்ணுறவங்க எடுத்த உடனே பிஸ்னஸை வந்து டக்குன்னு லட்சக்கணக்கில் பண்ண முடியாது. கொஞ்சம் நாள் ஆகும், ஒரு 6 மாதம் ஆகும் பிஸ்னஸ் செட் ஆகிறதுக்கு. ஆனால் அதுக்குள்ளே இவங்க வந்து ஒரு 10 வாட்டி ஜிஎஸ்டி வந்து கேன்சல் பண்ணுவாங்க, ஆஃபீஸில் போய் பார்க்கணும். இது ரீசெண்டாக ஒரு கிளைண்ட் வந்து என்ன பண்ணாங்க, கடைக்கு போயிட்டு ஆஃபீஸ்க்காக ஏசி வாங்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. ஜிஎஸ்டி வந்து போட்டு இன்புட் கிளைம் பண்ணணும். ஆன்லைனில் போய் பார்த்தா கேன்சல்டுன்னு சொல்லியிருக்கு. ஏன் சார் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னு கேட்டோன்னா, நீங்கள் பிஸ்னஸே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல சார், நாங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இப்போ தான் வந்து இன்கார்ப்ரேட் பண்ணியிருக்கோம், இப்போ தான் செலவெல்லாம் இப்போ வெப்சைட்லாம் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம், கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி அது மறுபடியும் வந்து ஜிஎஸ்டியை வந்து திரும்ப போட்டுட்டு ஆக்டிவ் பண்ணிட்டு வந்தோம். ஆக்டிவ் பண்ண 10 நாளில் மறுபடியும் வந்து ஜிஎஸ்டி என்ன சார் மறுபடியும் கேன்சல் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால், அங்கே வந்து நீங்கள் போர்டு வைக்கலை. இந்த மாதிரி பல ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ்ன்றது இருக்குது. மேல் தட்டத்தில் வந்து ஒரு கண்ட்ரிக்கு தேவையான நல்ல விஷயங்களை கொண்டு வந்தால் கூட கீழே எக்ஸிக்யூட் பண்ணுற லெவல்லையும் வந்து கரெக்டாக இல்லைன்னும் போது இந்த பிரச்சனைகள்லாம் வந்து வர செய்யும். அதே மாதிரி ஜிஎஸ்டி நம்ம அந்த மக்களை மட்டும், கவர்மெண்ட்டை மட்டும் தப்பு சொல்ல முடியாது. நம்ம சைட்லேயும் வந்து நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிஎஸ்டி தவறாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. நிறைய கிரெடிட் மிஸ் மேட்ச்சு. கிட்டத்தட்ட இந்த 4-5 வருஷத்தில் 7 லட்சம் கோடி ரூபாய் வந்து ஜிஎஸ்டி இன்புட் ஃப்ராட் மட்டும் நடந்திருக்கு. ஸோ 2 சைட்லேயுமே வந்து பிரச்சனையாக இருக்குது. பட் ஜிஎஸ்டி அஸ் எ கான்செப்ட் அப்படின்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதை கரெக்டாக இந்தியனைஸ் ஆக்கணும் அப்படின்றது தான் இன்னும் வந்து நம்மளோட இது. இன்னொன்று பெரிய பிரச்சனை நம்ம ஊரில் லக்ஸரின்னா நம்ம டெஃபினிஷனை மாற்றணும். என்னென்னா
இன்றைக்கி நான் வந்து காரில் போகிறது லக்ஸரியானா கிடையாது. சென்னையில் நம்ம ஏதாவது இந்தியாவில் மிடில் கிளாஸ் அப்படின்னாலே ஒரு சின்ன கார் வச்சுருக்கிறதுன்றது லக்ஸரி கிடையாது. வீட்டில் ஏசின்றது லக்ஸரி கிடையாது. ஒரு நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்றது இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துன்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடுவானுங்க. அதுவுமே வந்து லக்ஸரி கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து லக்ஸரின்னு சொல்லிவிட்டு 28% சார்ஜ் பண்ணுறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பே பண்ணும்போது. இப்போ நான் வந்து ஒரு கார் வாங்கினேன்னா 28% டேக்ஸு ப்ளஸ் அதுக்கு மேலே செஸ்ஸு அட போங்கடா அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. அதே மாதிரி சாப்பிட்ற ஐட்டம் இது நீ லக்ஸரியாக சாப்பிட்ற அதனால அதிகமாக டேக்ஸ் கட்டு அப்படின்ற மாதிரி வரும்போது அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ டெஃபினிஷன்ஸும் வந்து நம்ம பேசிக்காக வந்து மாற்ற வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி நம்ம லிமிட்டு இப்போது இன்கம் டேக்ஸ்லேயே வந்து லிமிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம். 10 கோடி ரூபாய் நீ பிஸ்னஸ் பண்ணுற வரைக்கும் உனக்கு டேக்ஸ் ஆடிட்டே கிடையாது அப்படின்ற மாதிரி நல்ல விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டிலையும் வந்து லிமிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி இந்த இப்போ ஜென்ரலி வந்து கூட்ஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து 40 லட்சம், சர்வீஸ்க்கு 20 லட்சம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் லிமிட் 1 கோடி 2 கோடி அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, கர்நாடகா இதிலலாம் வந்து நாங்கள் ஜிஎஸ்டி இது பண்ணுறாங்க, இனிமேல் கேஷ் தான் கலெக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி அது ஒரு பஞ்சாயத்து ஆச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மக்களுக்கு எல்லாமே இப்போ ஜிஎஸ்டி பர்டன் கொடுக்காமல் அது எப்படி நம்ம இன்னும் சிம்ப்ளிஃபை பண்ணலாம் அப்படின்றது வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ இது நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸும் கொண்டு வரணும். ப்ளஸ் இப்போது இந்த ரேட் சேஞ்சஸ் கொண்டு வரதுனால கொஞ்சம் பாசிட்டிவாக மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இது ரேட்டு கம்மி பண்ணாங்கன்னா ஆப்வியஸ்லி ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் குறையும். ஸோ டிமாண்ட்ன்றது இன்க்ரீஸ் ஆகும், எக்கனாமி பூஸ்ட் ஆகும், ஆல் ஃபைன், நல்ல விஷயந்தான். அதே ப்ரொசீஜரல் சேஞ்சஸும் வந்து கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயந்தான். நிறைய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் கொண்டு வரணும், ரேட் சேஞ்சஸும் கொண்டு வரணும். ரெண்டாவது மக்களுக்கு புரிதல் நிறைய வந்து கொடுக்கணும். கவர்மெண்ட் வந்து எந்தளவுக்கு மக்களுக்கு அந்த கரெக்டாக போய் சேருதோ இன்ஃபர்மேஷன், அப்போ தான் அவங்க வந்து கரெக்டாக டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ பல தவறான விஷயங்கள் வந்து ஆன்லைனில் பரவிட்டுருக்கு. யூடியூப்பு, ரீல்ஸு, கலாய்க்கிறது, ஆல் தோஸ் திங்ஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ இதெல்லாமே அந்த மக்களுக்கு ரைட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்றது தான் வந்து நம்மளோட ஒப்பீனியன். நீங்கள் இந்த ஜிஎஸ்டி பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த ரேட் குறைக்கிறது நல்லது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கார்த்திக் ஃப்ரம் டேக்ஸ்பிரம். தேங்க்யூ. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா எங்களோட டெலிகிராம் சேனலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, ஜாயின் பண்ணுங்கள்.